மசாலா பிரெட். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். அருமையான சுவையான மசாலா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா பிரெட்ன்றது நம்ம எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு பொதுவாக அவசரமாக பிரெட் அப்படியே டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் கொஞ்சம் மசாலா சாமானெல்லாம் போட்டு அதே நேரத்தில் சுலபமாக சீக்கிரமாக செஞ்சிடணும். 2 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கணுன்னா எப்படி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் என்ன சிறப்புனா, மசாலா போட்டு காரம் பண்ணுறதோட கூடவே கொஞ்சம் சர்க்கரையை போட்டு இனிப்பாகவும் செய்து கொடுத்து அனுப்பலாம். வாங்க இதை பார்க்கலாம் எப்படின்னு. இந்த மசாலா பிரெட் டோஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடியது ஒன்று. பொதுவாக நம்மளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு அவசரமாக செய்து கொடுக்கணும் அப்படின்னும் போது பிரெட் எடுத்து அப்படியே டோஸ்ட் பண்ணி கொடுக்கறத விட கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கறதுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து எல்லோரும் முட்டைகள் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பொதுவாக பேச்சு அடிப்படுது. முட்டை சேர்க்காமல் பிரெட் டோஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும் இல்லைங்களா? அதனால் நாம் முட்டை சேர்க்காமல் இந்த பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பால் முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், கொஞ்சமாக சுவைக்கேற்ப உப்பு, கரம் மசாலா பொடி, மிளகு பொடி, மிளகாய் பொடி மற்றும் மஞ்சள் பொடி. இந்த மிளகு சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, பிரெட் டோஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட சில விஷயங்களுக்கு வந்து பொதுவாக நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா, ஒரு காஞ்ச மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா அதனுடைய காரம் ரொம்ப தெரியறதை விட மிளகு சேர்க்கும் பொழுது நல்ல தூக்கலாக அந்த காரம் தெரியும். அதற்காக தான் நம்ம வந்து மிளகு சேர்க்குறோம். அதை தவிர மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது நம்ம நினச்சிக்கலாம். பச்சை மிளகாய், இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். பொடியாக அரிந்த கொத்தமல்லி, பொடியாக அரிந்த குடைமிளகாய். முட்டை சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, மேலே ஒரு அந்த ரொட்டி துண்டை பிடிச்சிக்கிறதுக்காக அதுலேருந்து வரும் இல்லைங்களா, அந்த புரதம், அதை தான் நம்ம இப்போது கார்ன்ஃப்ளோரில் சேர்த்துக்கிறோம். இதில் நல்ல மனம் நம்மளுக்கு வரணுன்றதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ரொட்டி துண்டுகள் பக்கவாடுகளை நம்ம எடுத்துட்டு லேசாக இந்த பால் மசாலா கலவையில் முக்கி எடுத்துக்கலாம். இவ்வளோ சட்டுன்னு ஒட்டாது, அதனால் கொஞ்சம் இப்படி ஊற வச்சுருங்க. நெய், வெண்ணெய் அல்லது எண்ணெய், இதில் எது நம்மளுக்கு முடியுமோ அதை போட்டு நம்ம தோசைக்கல்ல இதை போட்டு அழகாக 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் டோஸ்ட்டுக்குன்னே வச்சுருக்கிற ஒரு கல் இது, அல்லது நம்மளுடைய பொதுவாக இருக்கக்கூடிய தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் சிறிதளவு வெண்ணெய் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட தயாராக இருக்கிற இந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து இதில் வைக்கலாம். இப்போ சிறிது நேரத்துக்கு அப்புறம் திருப்பி விடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி முறுமுறுப்பு தன்மை வந்த நம்மளுடைய ரொட்டிகள் தயார். இப்போது இதையே என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் இனிப்பு வகை செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா அதே மாதிரி பால் சேர்த்துக்கலாம், சோள மாவு, சர்க்கரை. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இனிப்பின் மனம் நம்மளுக்கு நல்லா இது இனிப்பாக இருக்குது அப்படின்னு வரும். இல்லைன்னா நம்மளுக்கு மசாலா மனம் இருக்கும். அதனால் இது நல்லா கரைய வச்சிடணும். மீண்டும் கல்லை வச்சுட்டு அதில் வெண்ணெயை போட்டுட்டு இப்போ நம்மளுடைய ரொட்டி துண்டுகளை பாலில் நினச்சி இதில் போட்டுடலாம். மேலே மீதி பால் ஊற்றிடலாம்.
இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு இதை எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, இனிப்பு 2 புறமும் வெந்து அருமையான ஒரு நிறம் மாற்றத்தோடு இருக்குது. நம்மளுடைய இனிப்பு ரொட்டிகள் பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, சுவையாக இந்த மசாலா ரொட்டி துண்டுகள் மற்றும் இனிப்பு துண்டுகள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக தயங்காமல் உடனே செஞ்சு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய உணவு பெட்டிகளில் கொடுத்து அனுப்புங்க. கொடுத்து அனுப்பி உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.